பேபி பேபி வண்டி விட்டு இறங்கு. வா வா வா, ஒரு முக்கியமான விஷயம். வா 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 வா. நில்லுப்பா சுந்தர். சுந்தர், இது உனக்கே நல்லா இருக்கா? ஏம்பா 6 ஆம்பளைங்களுக்கு முன்னாடி அந்த வண்டியில என் முன்னாடி ஏத்தி விட்டியே, இது உனக்கே நல்லா இருக்கா? எங்க 2 பேரும் அநியாயமா பிரிச்சிட்டியே, இவனை இங்கே உட்கார்ந்துருக்கலாம்ல? நீங்க வாங்க, முதல்ல இடத்த பார்க்கலாம். வாங்க வா 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 சம்சாரா வா. நீங்க வாங்க. என்ன நந்தினி, கிரவுண்ட் ரோடுக்கு பக்கம்னு வேற சொன்ன? இப்பவும் நான் அதே தான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப விவரமா இருக்கீங்க. ஒரு பிசினஸ்ல இறங்கும் போது அதுல இருக்கிற நெளிவு சுழிவு தெரியாமல காலை வைப்பாங்க. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க. நீங்க 1/2 பொய்ய சொல்லி ஒரு கிரவுண்ட விக்கிறீங்க. ஏய் சம்சாரம் சம்சாரம் சம்சாரம், இந்த கிரவுண்ட் உனக்கு பிடிச்சிருக்குதா? இதெல்லாம் நல்ல ஏரியா தான். அதான் கார்ல வரும்போது பார்த்தோமே. ஹாஸ்பிட்டல், காலேஜ், ஐடி கம்பெனி எல்லாமே பக்கத்துல பக்கத்துல இருக்கு. இந்த ஏரியால பிளாட் வாங்கி போடுறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரி விடு, 4 பிளாட்டுக்கு பதிலா 6 பிளாட் வாங்கி போட்டுறேன். நந்தினி மேடம், இந்த 2 பிளாட்டையும் நான் வாங்கிக்கிறேன். பேரை சொல்றேன், இப்பவே புக் பண்ணிக்கங்க. யோ 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 யோ, அது சோல்ட் அவுட்டியா? அந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் 6 பிளாட்டையும் நான் தான் வாங்கியிருக்கேன். அது நேத்தே புக் பண்ணிட்டேன். நீ அந்த பக்கமா போய் பாத்துக்கியா? என்ன மேடம், ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஆரம்பிக்கல நீங்க, அதுக்குள்ள வாங்கிட்டேங்கிறாரு. யோ, அது உனக்கு புரியாதியா? நீ வேற பிளாட் பாரியா? முடியாது முடியாது மேடம், எனக்கு இந்த பிளாட் தான் வேணும். யோ, சொன்னா கேளியா? என்ன அடம் பிடிக்கிற? எனக்கு இதாங்க வேணும். சொன்னா கேளுங்க. முடியாது முடியாது முடியாது. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நீங்க எடுத்து சொல்லுங்க சார். இத பாருங்க சார், அவர் இந்த முன்னாடி இருக்கிற 6 பிளாட்டை எடுத்துக்கிட்டோம். இத பாருங்க, அந்த கார்னர் பிளாட்டை நீங்க எடுத்துக்கங்க. அது ஒரு கிரவுண்டுக்கு மேல 20 ஸ்கொயர் ஃபீட் அதிகமா இருக்கு. அந்த 20 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்க எனக்கு காசு கொடுக்க தேவையில்லை. போதுங்களா? ஐயோ, 20 ஸ்கொயர் ஃபீட் எனக்கு கம்மியா போ. அப்ப நீங்க வேணா அதை எடுத்துக்கங்க. இவருக்கு நான் இதை கொடுத்துட்டுமா? அதெல்லாம் வேணாம் வேணாம் வேணாம், அதே எடுத்துக்கிறேன். சரிங்க சார், யார் யார் எவ்வளவுன்னு அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் நோட் பண்ணிக்குவேன். சரிங்க சார், பேரை சொல்லி அட்வான்ஸ் கொடுங்க. சுந்தரே, எழுதுங்க சார். முதல்ல என் பேர் எழுது. என் பேர் எழுது. பணம் கொண்டாந்து இருக்கீங்களா? அதே நம்ம கிட்ட இருக்கிற பணம் யாருக்கும் தெரியக்கூடாது. அதோட இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் லட்சம் ரூபாய் இல்லாம வீட்டை விட்டு வெளியில இறங்க மாட்டேன். பெரிய ஆளா இருப்பாரு. அப்பேற்பட்ட ஆளு நானு. ஐயோ ஐயோ, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பணத்தை கொடுங்க. இந்த என் பேர் எழுது. என் பேர் எழுது. குழந்தை சாமி பேபி. அடுத்த 2 பிளாட்டுக்கு பேபி. சம்சாரம் சொல்லிட்டேன். சார், உங்க பேர் என்ன? சுரேஷ்குமார். சரிங்க சார், எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதை முடிச்சுட்டு நாங்க வந்துடுறோம். நீங்க கிளம்புங்க. வண்டி இருக்கு, அவங்கவுங்கள வீட்லயே விட்டுடுவாங்க. பேபியம்மா, நீங்களும் போங்க. அத்தனை ஆம்பளைங்க மத்தியில என் சம்சாரத்தை நான் தனியா அனுப்ப மாட்டேன். சம்சாரத்தை பக்கத்திலேயே உட்காந்து வச்சுக்கிட்டு நான் நெருக்கி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கேன். சரி, கிளம்புங்க. வாமா. சரி வா வரேன். வா வா. நம்ம ரிலேஷன் வீடு பக்கத்துல தான் இருக்கு. வாங்க நம்ம போய் சரி சரி சாப்பிட்டு சரிங்க. வரங்க. போயிட்டு வரேன் சார். வரங்க. இன்னைக்கு ஒரே நல்ல இவ்வளவு பிளாட் புக் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நானும் தான். எல்லாரும் கொடுத்துட்டு போன இந்த அட்வான்ஸ் பணத்தை முதல்ல போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிடலாம். சரியா? இல்ல மாமா, நம்ம கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம இந்த இடத்துக்கு பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி கொடுத்த அந்த பெரிய மனுஷனை நம்ம மதிக்கணும். முதல்ல கிடைச்ச பணத்தை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதா மரியாதை. அதுவும் சரிதான். உன் மனசுப்படியே பண்ணிடலாம். வாமா. வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க இங்க வந்தது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு சார்.
நாங்க இப்போ உங்களை பாக்குறதுக்காக தான் உங்க வீட்டுக்கு வரலான்னு இருந்தோம். நீங்களே வந்துட்டீங்க. இன்னைக்கு காலையில நீங்க பேப்பர்ல கொடுத்திருந்த விளம்பரத்தை பார்த்தம்மா. அதான் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இது ஏன் இடமான்னு எனக்கே சந்தேகமா இருக்குமா. எப்படி தரிசா புதர் மண்டி கிடந்த இடத்த இவ்வளவு அழகா லெவல் பண்ணி வேலியெல்லாம் போட்டு கல்லெல்லாம் நட்டு, உண்மையிலேயே கிரேட் நந்தினி. சார், இது நான் மட்டும் தனியா செய்யல சார். எங்க ஒட்டுமொத்த குடும்பத்தோட உழைப்பு சார். அதான் சார் இப்படி ஆச்சு. ஆமா, என்ன ஆளுங்க யாரையும் காணோம்? இனிமே தான் வருவாங்களா? இல்ல சார், வந்து பார்த்து புக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படியா? எத்தனை பிளாட் புக் ஆயிருக்கு? 2/3 sold out சார். என்னம்மா சொல்ற? ஒரே நாள்லயா? 1 மணி நேரத்துல முடிஞ்சிருச்சு சார். ஓ கிரேட். உங்க இடத்தோட ராசி அப்படி சார். எல்லாருமே அட்வான்ஸ் பே பண்ணிட்டாங்க. 2 நாள்ல ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுப்போம் சார். அன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷனை இன்னொரு நாள் கூட போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் சார். வேண்டாம் வேண்டாம், நான் அன்னைக்கு ஃப்ரீயா தாமா இருக்கிறேன். ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு என்ன டைமுக்கு வரணும்னு மட்டும் போன்ல சொல்லு, வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். சார், யாரு எவருன்னு தெரியாத எங்களுக்கு நீங்க செஞ்சிருக்கிறது உதவி இல்ல சார். அதுக்கு பேர் வரம். எங்க குடும்பத்துக்கே நீங்க வரம் கொடுத்திருக்கீங்க. கஷ்டத்தை துடைக்க கடவுள் நேர்ல வரமாட்டாரு, நல்ல மனுஷங்க மூலமா கடவுள் வந்து உதவி பண்ணுவார்னு சொல்லுவாங்க. நாங்க உங்க மூலமா கடவுளை பார்த்துட்டோம் சார். நாங்க உங்களுக்கு பட்ட நன்றி கடன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தீராது சார். நீ சொன்னது எல்லாமே வாஸ்தவம் தாம்மா. ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம். சொல்லுங்க சார். நீ சொன்ன எல்லாத்தையும் நான் உன்னை பார்த்து சொல்லியிருக்கணும். சரியான நேரத்துல கடவுள் உன்னோட ரூபத்துல வந்து என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்துருக்காருமா. அதுக்கு நான் தான் உனக்கு ஜென்ம ஜென்மத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். பத்திரமா வீட்டுக்கு போங்க, நான் கிளம்புறேன். வரேன். சார், ஒரு நிமிஷம். சொல்லுமா. இந்த இடத்துல இருந்து எங்க கைக்கு முத வந்த பணம் இந்தாங்க சார். இது உங்களுக்கு தான் சேரும். வேணாமா, நான் அன்னைக்கு சொன்னதை மீற மாட்டேன். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு எல்லா பணமும் உன் கைக்கு வரட்டும். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு கவர்மெண்ட் என்ன தொகையை நிர்ணயிக்குதோ அதை உங்ககிட்ட சொல்றேன். அதை மட்டும் நீ கொடுத்தா போதும். வரேன். சரிங்க சார். வரேங்க. கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்குன்னு சொல்லுவாங்க. அது இதுதான் போல இருக்கு. யாரு எவருன்னே தெரியாத நமக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்காரு. அவர் குடும்பம் நல்லா இருக்கணும். சரி, வா போலாம். இப்பதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். எவ்வளவு பிளாட் புக் ஆயிருக்கு? 3/4 புக் ஆயிருச்சு. 2 நாள் கழிச்சு ரெஜிஸ்ட்ரேஷன். வாவ், எக்ஸலென்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் கடவுளை வேண்டினது வீண் போகல. ஆமா, எல்லாரும் சொன்ன வேலைக்கு ஒத்துக்கிட்டாங்களா? அந்த எல்லா டீடைலும் நான் அப்புறமா சொல்றேன். முக்கியமான வேலை இருக்கு. ரேவதி, மகேஷ் எங்க கூப்பிடு. அவன் எந்த தெருவுல யார் வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கானோ. சாயங்காலம் 7 மணிக்கு மேலதான் வருவான். ரேவதி, அப்படி எல்லாம் அவன் இவன்னு சொல்லக்கூடாது. வெளியே போற ஆம்பளை வீட்டுக்கு வர வரைக்கும் எப்ப வருவான் ஏது வருவான்ற அந்த பதட்டத்தோட தான் இருக்கணும். சரியா? இல்லம்மா, நாங்க வரும்போதே அவனுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். 10 நிமிஷத்துல வந்துறேன்னு சொன்னான். அப்படியா? வந்துருவான். சரி. ஆமா, நாங்க ஃபோன் பண்ணி 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் வரல. சரி மாமா, மகேஷ்க்கு திரும்பவும் கால் பண்ணுங்க. அதோ மகேஷே வந்துட்டான். ஏய், என்னடா இவ்வளவு லேட்டு? இல்லைன்னு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்துட்டார்ல, விடுங்க மாமா. என்ன விசேஷம்? முதல்ல நீ போய் ரேவதியோட நில்லு. ஏய், என்ன பாத்துட்டு இருக்க? போய் நில்லு.
போடா போய் நில்லு போ. வாப்பா நில்லு. வந்து நில்லு. மாமா நீங்க அக்காவோட சேர்ந்து நில்லுங்க. பரவாயில்லம்மா, நீ முதல்ல இந்த பேக்ல இருக்கிறத எடுத்து கொடு. ம்ஹும். அத்தை இது பிடிங்க. முதல்ல நீங்க போய் நில்லுங்க. நந்தினி என்ன போங்க. என்ன அடகு வச்ச தாலிய மீட்டு கொண்டு வந்திருக்கேன். லேண்ட் புக் பண்ண அட்வான்ஸ் பணத்துல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ரேவதி, தேங்க்ஸ்க்கா. ஆ, மகேஷ் இந்தா நீ ரேவதி கழுத்துல கட்டு. ம். மாமா இது அக்கா கழுத்துல கட்டுங்க. ஏய் அண்ணே என்னடா பாத்துட்டு நிக்கிற? தாலிய கட்டுறா. கட்டு. கட்டு. பொறுப்பான காரியம் பண்ணிருக்கமா நந்தினி. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ஆமா, உன்னோட தாலி எங்க? இதோ அத்தை. ஆனா இத நானே போட்டுக்க மாட்டேன். உங்க புள்ளதான் வந்து போட்டு விடணும். பத்திரமா வச்சுக்கமா. விஸ்வா சீக்கிரமாவே வந்து உன் கழுத்துல போட்டு விடுவான். நடக்கும் அத்தை. அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. இந்தாங்க, இந்த பேக்ல இருக்கிற பணத்தையும் உள்ள கொண்டு போய் வைங்க. சரிம்மா. என்ன நீ தாலியை தொட்டு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இனிமே அது என்னைக்குமே அடகு கடைக்கு போகாது. என்ன நீ சரிதான் நான் சொல்றது? நிச்சயமா. நந்தினி குழந்தை என்ன பண்றான்னு போய் பாரு. சரிங்க மாமா. ஓய் ஓய் ஓய், என்னடா சொல்லும், எழுந்துட்டீங்களா? அச்சோ. அத்தை இங்க வாங்க. ஏய், என்ன நந்தினி? என்ன என்ன நந்தினி? என்னம்மா? அத்தை தொட்டு பாருங்களேன், உடம்பு தகதகன்னு கொதிக்குது. ஐயோ, ஆமாம்மா. குழந்தைக்கு காய்ச்சல் தான். எவ்வளவு காய்ச்சல் பாரு குழந்தைக்கு. குழந்தையால தாங்க முடியாது. சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போமா. கடவுளே, என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. மாமா, குழந்தையால காய்ச்சல் தாங்க முடியாது. வாங்க சரி ஹாஸ்பிட்டல் வாமா போலாம். மகேஷ், வண்டி சாவி கொடு. என்னடா என்னடா? சீக்கிரம் சீக்கிரமா பாப்பா. வாமா வா. அம்மா சீக்கிரம் வா. பாத்து போமா. அம்மா நந்தினி, குழந்தைய நல்லா சாட்சி பிடிச்சுக்கோமா. அக்கா ஹாஸ்பிட்டல் போனதை ஃபோன் சொல்லு, பண்ணுங்க. பாத்து கூட்டிட்டு போப்பா. பாத்து போ. பார்த்து நீ மாலதி, என்னம்மா கழுத்துல ரெட்டை தாலி தொங்குது? அது அது இல்ல, இப்பதான் அவரு. ஐயோ, பொண்ணுங்க கழுத்துல ரெட்டை தாலி தொங்குறது நல்ல சகுனமே இல்லையம்மா. நந்தினியை கூப்பிட்டு உன் புருஷன் தனியா எங்க போறான்? இல்லங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. இந்த ஆட்டோ கால் டாக்ஸி எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகாதா என்ன? நீங்க
நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றேனேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத. உன்னோட நல்லதுக்காகவே நான் சொல்றேன். காலையில பிளாட் புக் பண்றதுக்காகவே நான் போயிருந்தேன். அங்கே சுந்தரம் நந்தினியும் நடந்துகிட்ட விதம் பார்க்கிறதுக்கு சரியாவே படல. என்ன ஒரு நெருக்கம், என்ன ஒரு உருக்கம், என்ன ஒரு பாசம். உன் புருஷன் ரொம்ப தான் அத்துமீறி போயிட்டு இருக்கிறான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? காசு, பணம், துட்டு, மணி, மாலு, அதோட கொஞ்சம் அழகு. ஆம்பளைங்களுக்கு சொல்லவா வேணும்? அழகும் பணமும் இருக்கிற இடம் தான் அவங்களுக்கு சொர்க்கத்தை காட்டுற இடம். என்ன நான் சொல்றது? வாய் மூடுங்க. இப்ப நான் என்னம்மா சொல்லிட்டேன்? உண்மையதானே சொன்னேன். இது பாருங்க, என் புருஷன் ஒண்ணு உங்களை மாதிரி கிடையாது. சின்ன பொண்ணுக்கு பின்னாடி போய் கையை பிடிச்சு எடுக்கிற பத்தி அவருக்கு கிடையாது. வேலையை பார்த்துட்டு போங்க. உன்கிட்டயே அவன் சொல்லிட்டானா? சிரிச்சு சிரிச்சு பேசுறதும் அவங்க 2 பேரும் பழகிறத பார்த்து நீ எதுவுமே சொல்லாம மரம் மாதிரி நின்னுட்டு இருக்கே மாலதி. இந்த பழக்கத்தை இப்படியே விட்டுட்டினா கடைசியில உன் வாழ்க்கையே உழ வச்சிடும். அம்மா, ரெட்டத்தாலி பெண்கள் கழுத்துல தொங்குறது அவ்வளவு நல்லது இல்லம்மா. ஹை டெம்பரேச்சர்மா 104 டிகிரி இருக்கு. பெரியவங்களாலே தாங்க முடியாது, குழந்தை எப்படி தாங்கும்? ஜுரம் லேசா இருக்கும்போது கூட்டிட்டு வர வேண்டாமா? பெருசா என்ன ஆயிடு போகுதுன்னு கேர்லெஸ்ஸா இருந்துட்டீங்க, அப்படிதானே? இல்ல டாக்டர், இது திடீர்னு வந்து காய்ச்சல். அப்படிலாம் இல்லம்மா, நீங்க கவனிக்காம இருந்துட்டீங்க. வைரல் ஃபீவரா இருக்க சான்ஸ் இருக்கு. அட்மிட் பண்ணி அப்சர்வேஷன்ல இருக்கணும். நர்ஸ், அட்மிஷன் எழுதியிருக்கேன். ஓகே கூட்டிட்டு டாக்டர், போங்க. வாங்க. தேங்க்யூ டாக்டர். நீங்க போய் பணம் கட்டிடுங்க. நீங்க குழந்தைய வார்டு கொண்டு வாங்க. மாமா பணம் இருக்கா? இருக்கு நந்தினி. உங்க போனை கொடுங்க. சரி, நான் பணத்தை கட்டிட்டு வந்துடுறேன். அக்கா, குழம்புல உப்பெல்லாம் போட்டேன்க்கா. ஐயோ, நானும் உப்பு போட்டேன், நீ வேற போட்டியா? சரி சரி சரி, டென்ஷன் ஆகாத. தேங்காய் அரைச்சு ஊத்தி சரி பண்ணிடலாம். ஏன் நந்தினி, குழந்தை எப்படி இருக்கா? அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. அத்தை கிட்ட போனை கொடுக்கா? குடுக்குறேன் அத்தை. சொல்லு நந்தினி. அட்மிஷன் போட்டிருக்காங்க அத்தை. வைரஸ் ஃபீவரா இருக்குன்னு சொல்றாங்க. பயமா இருக்கு அத்தை. ஐயோ, ஒண்ணும் ஆகாதுமா, நீ தைரியமா இரு. நானும் மாலதியும் வரோம். சரி, என்ன ஹாஸ்பிட்டல் அம்மா சேர்த்திருக்க? வீட்டி ஹாஸ்பிட்டல் அத்தை. சரி சரி, இப்பவே கிளம்பி வரோம். ஐயோ, அவ ரொம்ப பயந்துகிட்டு இருக்கா. நாம உடனே கிளம்பலாம். இந்தம்மா, குழந்தை தூங்கிட்டு இருக்கு. ஓ, வாங்க வாங்க வாங்க. சரிம்மா, பாத்துக்கோ. என்ன, நாங்க போயிட்டு வரோம். சரிக்கா. என்னங்க, குழந்தை கொஞ்சம் பிடிங்களேன். குழம்புல கொஞ்சம் உப்பு அதிகமா போட்டுட்டேன். தேங்காய் அரைச்சு ஊத்திட்டு வரேன். குழந்தை பிடிச்சுக்கோங்க.